இப்போ நான் வந்து 30 வருஷம் இருக்கும். சரிங்க. கடை வந்து இருக்கு ஒரு 40 வருஷத்துக்கு மேல இருக்கு. நீங்க 45 வருஷமா இருக்கேன் தாமரை. எப்படி இந்த 45 வருஷத்துல நீங்க என்னென்ன மாதிரிலாம் நான் கடையில வியாபாரம் பண்ணிருப்பீங்க? இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் காய்கறி வியாபாரம் வந்து லாபமும் கிடைக்காது நஷ்டமும் கிடைக்காது. அன்னன்னை மேக்சிமம் அன்னன்னைக்கு என்னவோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். ஓஹோன்னு போக முடியுது, ஓஹோன்னு 22 வருஷமா இருக்கு. நம்ம தாம்பரம் காய்கறி மார்க்கெட்னா என்னன்னா சேல்ஸ் படி மார்க்கெட் இப்போ நல்லா தான் போகுது. மார்க்கெட் வியாபாரம் நல்லா தான் இருக்கு. போகுது ஓரளவுக்கு போகுது. இப்போ வியாபாரம் ரொம்ப டல்லு தான். அது வந்து நிறைய கடைகள் பெருத்து போச்சு. அதனால வந்து வியாபாரம் ரொம்ப டல்லு. அண்ணன் பேருண்ணா? எத்தனை வருஷமா நான் இங்க மார்க்கெட்ல இருக்கீங்க? 2026ல இருந்து சேல்ஸ் எப்படின்னா போகுது? சுமார் தானே. கொரோனாக்கு முன்னாடி பரவாயில்ல. கொரோனா வந்து ரொம்ப சுமாராக போகுது. இப்போதைக்கு விலை கம்மி ரொம்ப. சரிங்கண்ணா. இது இந்த ரேட் வந்து விவசாயிக்கு கட்டுப்படி ஆகாது. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த வியாபாரம் இப்போ கிடையாது. இப்போ கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப பாதிப்பு ஆயிடுச்சு. எங்க கடைகள் ஆயிடுச்சு. எல்லாம் கொரோனால வேலைக்கு போனவங்கலாம் காய்கறி போட்டுட்டு வியாபாரம் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு ஜனங்க அவ்வளோ வராங்க. கொரோனாக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் கடை அதிகமாகி போயிடுச்சு. வியாபாரமும் கம்மியாகி போயிடுச்சு. 26ல வந்து இப்போ கொஞ்சம் போன இந்த வருஷம் கம்மி தான். தனியாக பிசினஸ் பண்ணுறதுக்கு 15 வருஷமா பண்ணுறேன். பரவாயில்ல, வியாபாரம் நார்மலாக ஆகிட்டு இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு வியாபாரம். இதுதான் என்னோட தொழிலே. இதுதான் யாரு தொழிலாம் தெரியாது. ஸ்டார்டிங் நான் படிச்சு முடிச்சவொன்னு வந்தாலும் கைட்டாங்க உட்காந்தேன். கம்மியாக இருக்கிற பொருளை வாங்கி போறாங்க, ஆனால் நல்லா இல்லைன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நல்ல பொருளை வாங்க மாட்டாங்க. வேலை கொடுக்குறது தாம்பரம் டைம்ஸ் தாம்பரம் டைம்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தாம்பரம் டைம்ஸை ஃபாலோ பண்ணுங்க.